உக்ரைன் யுத்த காலத்துல இதுவரை தாக்குதல் அப்படின்னு பார்த்தோம்னா, ரஷ்ய சைடு இருந்து தாக்குதல் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இப்ப கிடையாது. இப்ப உக்ரைன ரஷ்யாவும் தாக்குது. அமெரிக்காவோட வரப்போற அதிபர் ட்ரம்பும் தாக்குறார் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு நிகழ்வும் அத நோக்கி தான் நகர்த்துறார்கள். ஆனா தங்களுக்கு உண்டான ஸ்டைல், தங்களுக்கு உண்டான ஆதாயத்துல பயணிக்குது. ட்ரம்ப பொறுத்தவரையும், நான் வந்து கையெழுத்து போடும்போது யுத்தம் நின்றும் அப்படின்னாரு. ஆனா இப்போ ஒரு தூதுக்குழு அமைச்சிருக்கார். இந்த தூதுக்குழு அப்படிங்கிறது இப்ப எல்லா பக்கமும் சுத்தி வருது. பெரிய அளவுல உக்ரைனுக்குள்ள, ஐரோப்பாக்குள்ள, ரஷ்யாக்குள்ள கூட ரகசியமா போயிட்டு வரார்கள்னு சொல்லப்படுது. எந்த அளவுக்கு உள்வா பொய்ங்கிறத தாண்டி இந்த 2 பயலுகளும் நேரடியா ஆளாளுக்கு மொபைல் நம்பர்லயே கூப்பிட்டு பேசுற அளவுக்கு நெருக்கம். எதுக்கு? அவளுகளுக்குள்ள சிக்கல் வராததுக்கு அம்புட்டு தூரம் நெருக்கத்த காட்டிருவாய்ங்க. ஆனா உலகத்தோட மத்த விஷயத்துல நோ, நோ. நீ அவன்ட்ட போயிட்டா என்ட்ட வராது. என்ட்ட வந்துட்டா அவன்ட்ட போகாத அப்படின்னு சொல்லி வம்பு பண்ணுவாய்ங்க. அதனால இந்த டீம் ரகசியமா போச்சா? தேவையே இல்ல. போய் தொலைஞ்சிருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி அப்படி போய் என்னதான் சொல்லியிருக்கார்கள்ன்னு கேட்டா, உக்ரைன் விவகாரத்த பொறுத்தவரையும், தான் மண்டையில ஒண்ணும் இப்போதைக்கு ஓடல. கையெழுத்து போட்டு ஓடுறது தான் ஃபைனல் அப்படின்னு ட்ரம்ப் ஏற்கனவே அறிவிச்சிட்டார். ஆனா அவரோட டீம் எத சொன்னது அப்படிங்கிறது தான் இங்க பேசும் பொருளாகுது. அவரோட டீம் சொல்றது 100 நாள் இலக்கு வச்சிருக்கார். இந்த 100 நாள்ல இந்த யுத்தத்த ஸ்மூத்தா முடிவுக்கு கொண்டு வர்றது தான் ட்ரம்போட திட்டம். அதுக்காக தான் ட்ரம்போட இந்த ஒரு தூதுக்குழு சுத்தி வருது. ஐரோப்பா, உக்ரைன், ரஷ்யா அப்படின்னு பல இடங்கள்ல ரவுண்ட் அடிச்சு பல விஷயங்கள நகர்த்தி கொண்டு போறார்கள். 100 நாட்களுக்குள்ள முடிக்கிறது அப்படிங்கிறது தான். ஆனா எங்க தலைவர பத்தி உங்களுக்கு தெரியும்ல. அவரு 100 நாள்னு எங்க கையில பேப்பர் எழுதி குடுத்துருவாரு. ஆனா அவர் வெறும் 100 மணி நேரத்துல வெடிகுண்டு வெடிச்ச மாரி சம்பவங்கள செய்ய ஆரம்பிச்சுருவாரு. அத நோக்கி தான் நாங்களும் போறோம் அப்படின்னு சொல்லி, அவரோட ஆட்கள் அப்படிங்கிற மாரி பதிவு பண்ணிட்டு போறாரு. இது ஜெலன்ஸ்கிக்கு தான் வயித்துல புளிய கரைக்கும். காரணம் என்னன்னா, இவ்வளவு நாள் அமெரிக்கால இருந்து வந்த செய்தி பூரா, அத தரேன், இத தரேன், இவ்வளவு தரேன் அப்படிங்கிறதான். இப்ப அதெல்லாம் கிடையாது. அதே மாரி உக்ரைன்ல இருந்து போற செய்தி பூரா, தடைகள் போடு, தடைகள் போடு, தடைகள் போடுன்னு தான். இப்ப அந்த மாரி பேச்சுவார்த்தையே கிடையாது. எங்கேயுமே கிடையாது. அமெரிக்கால மட்டும் கிடையாது. ஒட்டுமொத்த ஐரோப்பாலயும் அண்ணன் ஜெலன்ஸ்கி போய் நின்னு பேசக்கூட முடியுதில்ல. முதல்ல உள்ள விட்டாதால பேசுறதுக்கு பாவத்த. அப்பப்ப நேட்டோவோட சீஃப் தான் வந்து ஆறுதல் வார்த்தை சொல்லிட்டு போவாரு. அவருமே இப்பல்லாம் ஆப்சென்ட் தான். இந்த பக்கம் எட்டி கூட பார்க்கறதில்ல. இப்படி அமெரிக்கா தன் பங்குக்கு இவ்வளவு நாள் எவ்வளவு பம்ப் பண்ணுச்சோ, இப்ப அதெல்லாம் ஸ்டாப் பண்ண போது, அதுக்கு ஸ்டாப் பண்றதுக்கு முதல்லயே அடுக்கி வெளுக்க ஆரம்பிச்சிருக்காருங்க. இது அமெரிக்க சைடு. ரஷ்ய சைடு அப்ப அவனுங்களே தூக்கி போட்டு மிதிக்கிறாங்கன்னா, இவனுங்க கேட்கவே வேணாமே அப்படிங்கிற மாரி இருக்கும். இவர்களும் வலுவா குறி வச்சு காய் நகர்த்துறார்கள். உதாரணமா ரஷ்ய படைகள் இவ்வளவு நாள் இடங்கள கைப்பற்றுறதுலயே பெரிய அளவு திட்டம் போட்டுச்சு. ஏறக்குறைய முடிச்சிருச்சு. எல்லா இடங்களையும் கைப்பத்தி வந்துகிட்டே இருக்கார்கள். இப்ப அவர்கள் குறி வைக்கிறது பூரா, உக்ரைன் நாட்டுல ராணுவம்னு ஒண்ணு இருந்துறக்கூடாது அப்படிங்கிற மாரி முடிவு பண்ணி செயல்படுறாரு. காரணம் என்ன அப்புட்ன்னா, யுத்த காலத்துக்கான திட்டமிடல், தாக்குதல்கள், அதுக்கான ஆயுதங்கள், அதுக்கான மிசைல் தாக்குதல்லாம் ஒரு பக்கம் ஸ்மூத்தா 100% வெற்றிய நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு. இவர்கள் பேரலலா என்ன பண்றார்கள் அப்புட்ன்னா, எங்கெல்லாம் உக்ரைனோட எலைட்டான யூனிட் இருக்கு, எங்கெல்லாம் உக்ரைனோட பவர்ஃபுல்லான படையணி இருக்கு, உக்ரைனோட பேக் போன் மாரி செயல்படக்கூடிய படையணிகள், அதோட தளபதிகள், இந்த யூனிட்டுகளுக்கு பேக்கப் குடுக்கக்கூடிய ஆட்கள், இந்த மாரி சிஸ்டத்த நோக்கியே பயணிக்கிறார்கள். கரெக்ட்டா ஸ்மெல் பண்ணி சிதறடிக்கிறார்கள். இதுல பெரிய அளவு வான்வழி தாக்குதல் கை குடுக்குது. அப்படி வான்வழி தாக்குதலுக்கு போகக்கூடிய ஒண்ண கூட சுட்டு வீழ்த்திட்டோம் அப்படிங்கிற பேச்சே இல்ல. அப்ப அங்க ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமே இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாரி கரெக்ட்டா ஸ்மெல் பண்ணி முக்கியமான ஆட்கள படைகளோட சேர்த்து தட்டி தூக்குறார்கள். உதாரணத்துக்கு இந்த யுத்தத்தோட ஆரம்ப கட்டத்துல ரஷ்ய தளபதிகள பல நபர்கள குறி வச்சு வெற்றிகரமா உக்ரைனால வேட்டையாட முடிஞ்சுச்சு. அது ஒரு பெரிய இழப்பாவே ரஷ்யாவுக்கு பார்க்கப்பட்டுச்சு. உண்மையும் கூட. ஆனா, அதுக்கப்புறம் படிப்படியா அத சரி செஞ்சு, அந்த மாரி இழப்புகள்ல இருந்து தப்பிச்சுட்டார்கள். அதே ஃபார்மேட்டு ஆனா பிக்சர் பெருசுங்கிற மாரி, தளபதிகளோட சேர்ந்து ஒட்டுமொத்த யூனிட்டுக்கும் டிக்கெட் கில்ஸ் குடுத்தா எப்படி இருக்கும்? அந்த மாரியே சம்பவம் செய்றார்கள். தளபதியே வந்து ஒட்டுமொத்த யூனிட்டை தூக்கிட்டு வந்து சரண்டர் பண்ணா எப்படி இருக்கும்? அந்த மாரியே சம்பவம் பண்றார்கள். இப்படி ரஷ்யா தன் பங்குக்கு வெறித்தனமா இறங்கி செய்யுது. அமெரிக்காவோட பிரசன்ஸ் இன்னமும் இருக்கு. ஏன் அப்படின்னா, பைடன பொறுத்தவரையும் போறதுக்கு முன்னாடி அங்க இருந்து எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து இங்க குடுத்துட்டாரு அப்படிங்கிறது தான். டாலர்ல இருந்து வெப்பன்ஸ் வரை எதுவும் குறைச்சல் கிடையாது. அப்ப எவ்வளவு வந்துச்சோ, அதே லெவல் இப்பவும் இவர்கள் கைக்கு கிடைக்குது.
ஆனா வருங்காலங்கள்ல கிடைக்காது. அது மட்டும் தானே ஒழிய, அட் பிரசன்ட் இவர்கள் கிட்ட தேவையான அளவு இருக்கு. என்ன ஒண்ணு எப்பயுமே வழக்கம் போல 100ன்னா 50 தான் இருக்கும். அதே ஃபார்மட் தான். அதுலலாம் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனா இருக்கு. ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் 20க்கு அப்புறம் தான் 0 ஆகப் போகுது. ஆனா ரஷ்யாவோட தாக்குதல் வேகம் அப்படிங்கிறது அதிதீவிரமா பயணிச்சு, இப்ப குறி வச்சு செலக்டடா பயணிச்சுக்கிட்டு இருக்கு. இப்படி குறி வச்சு செலக்டடா பயணிக்கிறது கூட ஜெலன்ஸ்கிக்கு பயம் கிடையாதாமா. இந்த லிஸ்ட் பூரா முடிஞ்சிருச்சுன்னா, அடுத்து நேரா நம்ம கிட்ட தானே வருவாய்ங்க. தேதியும் 10 தேதிய தொடப்போது. அடுத்து ஒரு 10 நாள்ல நம்மள தொட்டுட்டாங்கன்னா என்ன பண்றது? இல்ல 10 நாள் கழிச்சு நம்மள தொடுறதே ஃபுல் டைம் வேலையா 2 பேரையும் சேர்ந்து வச்சுட்டா என்ன பண்றது? அப்படின்னு யோசிக்கிறாராமா. அப்ப யுத்த காலத்துல என்ன செய்யறதுன்னு யோசிக்கல. சத்தியமா இல்லையாமா. ட்ரம்ப் வரவும் என்ன சொல்றாரோ அதத்தானே செய்ய போறோம். அதுவரை நடிக்க போறோம். அத சிறப்பா நடிப்போங்கிற மாரி தான் 2 நாளைக்கு முன்னாடி திடீர்னு பெரிய அளவுல இன்டர்வியூலாம் குடுத்தாரு. எல்லாம் பொய்யி. அந்த மாரி அவர காப்பாத்திக்கிற மோட்ல ரொம்ப தீவிரமா இறங்கியிருக்கார். வெற்றி பெறுவாரா? தோல்வி பெறுவாரான்னு வரும் நாட்கள்ல தெரிய வந்துரும். நன்றி. வணக்கம்.